ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் எப்படி பதப்படுத்தி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆலிவ்லாம் மரத்துலேருந்து பறிச்சிக்கலாம். நல்லா திடமான ஆலிவாக பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கேங்க. எங்கள் மகன் வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஆலிவ்ஸ்லாம் பறித்து அது சீசனிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வரலும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற ஊற நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம பீஸா கூட கடையிலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, இதவே போட்டுக்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பறித்த எல்லா ஆலிவ்ஸும் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் 4 கீரலாக போட்டுக்கணுங்க. இது 4 பக்கமும் கீரல் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்பட்ட ஆலிவ்ஸ்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி அடிப்பட்டதெல்லாம் நல்ல ஆலிவ்ஸும் சேர்ந்து கெட்டு போயிருங்க. அடிப்பட்டது போட்டோம்னாக்க எல்லாத்தையும் எடுத்துப்படி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பாட்டிலில் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு உப்புங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 கப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே எடுத்து ஆலிவ் பாட்டிலில் அப்படி ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி மூடி வச்சிடலாம். வாரத்துக்கு 2 தடவை மாற்றணுங்க இந்த தண்ணியை. முதல்ல 2 வாரம் இது போல் பார்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம்னா 1.5 மாதத்தில் நம்மளுக்கு ஆலிவ்ஸ் ரெடி ஆகிடும். அப்படியே மூடி வச்சிடலாம். வாரத்துக்கு 2 தடவை மாற்றும் போது இதே போல் 1 லிட்டரு தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம். இது மாமூல் தண்ணி தாங்க, நம்ம டேப் வாட்டர் தான் போட்டுறோம். ஊறிடுச்சுன்னா ஆலிவ்ஸ்லாம் கீழே இறங்கிடும். எல்லாம் பாருங்கள், ஆலிவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 6 வாரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆலிவ்ஸ் நல்லா ஊறி இருக்குது. நம்ம திடமான ஆலிவ்ஸ் போட்டிருக்கோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆலிவ் சீசனிங் பண்ணுறதுலாம் எங்கள் மருமக தாங்க செய்கிறாங்க. அப்படியே நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். உப்பு தண்ணியிலே ஊறி இருக்கு பாருங்கள், அதனால் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண ஆலிவ்ஸ்லாம் நல்ல பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். பாட்டில் சுடுதண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கு. ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ண பாட்டில்ஸு, அதில் ஆலிவ்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் 2 லிட்டர் பாட்டிலையும் 1 லிட்டர் பாட்டிலையும் போட்டிருக்காங்க. இத்தாலியன் ஹெர்பல்ஸ் போட்டுக்கலாங்க. நான் 1 லிட்டர் பாட்டிலுக்கு அளவு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வினிகரும் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் போடுறேங்க. நான் ஆப்பிள் சிட்டர் வினிகர் தான் போடுறேன். 1 லிட்டர் பாட்டிலுக்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். ஆலிவ் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதே போல் டபுள் மடங்கு போட்டுக்கோங்க 2 லிட்டர் பாட்டிலுக்கு. அதே போல் 1/4 கப்பு தாங்க உப்பு போடுறேன். 2 லிட்டர் பாட்டிலுக்கு 1/4 கப்பு உப்பு தான் போடுறேன். தண்ணி அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். 2 லிட்டரு தண்ணிக்கு 1/4 கப்பு உப்பு தான் போட்டிருக்கேன். அப்படியே ஏர்டைட்டாக மூடி வச்சிடலாம். நம்ம இது அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 1 வருஷம் வரலும் கெட்டு போகாதுங்க. நம்ம இது 2 நாளில் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லையே, வெளியிலவே வச்சுக்கலாம். ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பீஸாக்கு போட்டுக்கிட்டோம்னா கூட ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஆலிவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 நாளைக்கு அப்புறம் காமிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.